நீங்கள் வந்து 2013 வந்து திருஷ்யம் வந்துச்சு. அந்த பேரை வச்சுட்டு 2026 வரை நீங்கள் வந்து கல்லா கட்டிட்டீங்க. இது ரொம்ப தப்பு. இது பயங்கரமான ஸ்கேம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் இதுலயும் ட்விஸ்ட் இருக்குது தலைவா. அந்த ட்விஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சிருது ஓரளவுக்கு. ஆனா கொஞ்சம் இதுல கணிக்க முடியாது. இது விஷயம் இருக்காது போல அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சும்மா பேசி 2.5 மணி நேரம் நாங்களும் வந்து முடிஞ்சிடும் உட்காந்து பாக்குறோம். பேசுறாங்க பேசினே இருக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை செம மொக்க போடுறானுங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை சரி ஓகே நல்லா போகும் அப்படின்னு நினச்சா லாஸ்ட்டில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் படம் நல்லா இருக்குது. ஒரு பரபரப்பாக இருக்குது. அதை தவிர படத்தில் ஒன்றுமே இல்லை. படம் உண்மையிலேயே ரொம்ப ஏமாத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும்தான் ஏமாந்தேனா மற்றவங்களும் ஏமாந்தாலும் தெரில. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரி கிடையாது. பிலோ ஆவரேஜ் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை செம மொக்க போடுறானுங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை சரி ஓகே நல்லா போகும் அப்படின்னு நினச்சா லாஸ்ட்டில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் படம் நல்லா இருக்குது. ஒரு பரபரப்பாக இருக்குது. அதை தவிர படத்தில் ஒன்றுமே இல்லை. ஜீத்து ஜோசப் படம் முன்னாடி வந்த படம் கூட இந்த வருஷமே வந்து வளர்த்து வருஷத்தை கல்லன் வந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. 2 கேரக்டர் பின்னி படம் எடுத்திருப்பாங்க. அப்படியே பதட்ட அவங்க உடம்பு. அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனும் ஒரு பொண்ணுடைய அப்பாவும் 2 பேர் சேர்ந்து, அதான் பிஜு மேனனும் ஜோர்ஜ் ஜார்ஜ் சேர்ந்து அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தது. எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து 2013 வந்து திருஷ்யம் வந்துச்சு. அந்த பேரை வச்சுட்டு 2026 வரை நீங்கள் வந்து கல்லா கட்டிட்டீங்க. இது ரொம்ப தப்பு. இது பயங்கரமான ஸ்கேம் நான் சொல்கிறேன். படம் அவ்வளோதாங்க. இது உண்மையிலே சொல்கிறேன். ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நான் இல்லை எப்படி சொல்கிறதுனா எதிர்பார்த்ததை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலன்னு தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சொதப்பிட்டாங்க. ஸ்கிரிப்டே சொதப்பிட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். இல்லை எதுவுமே ட்ரை பண்ணல. பழசையே தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் உண்மையிலேயே செம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ படம் வந்து இல்லை அந்தளவுக்கு உட்கார முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நிறைய பண்ணிருக்கலாம். அவர்கிட்ட நிறைய சங்கதி இருக்குது. ஏன் இப்படி பண்றாங்கன்னு சரியா தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் கூட இந்த அளவுக்கு இல்லை மோகன்லால் சார்கிட்ட. அதுல திருஷ்யம் 1ல இருந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இதுல இல்லை. இல்ல ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தப்பான ஸ்கிரீன் பிளே இல்லாதனால வண்டி இழுக்க மாட்டேங்குது. படம் உண்மையிலே சொல்றேன். ஒரு நல்ல சீரியல் பார்த்த ஃபீல் கிடைச்சது ஓப்பனா சொல்ல போனா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வளவளன்னு பேசியே கொண்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சண்டை போடுற கூட பேசினா கூட ஒரு இவ அடிப்பாண்டா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். நேற்று அந்த ஃபிகரை பார்த்தேன் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண பேசல. ஆனா என்னடா பேசினா அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலாம் எப்படி அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப படவே வேஸ்ட் தலைவா. ஏன்னா பார்ட் 1ல பார்த்த இன்ட்ரெஸ்ட் இதுல இல்ல சுத்தமா. ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா நம்ம புதுசா பார்க்கல. அது 1 பார்த்துட்டா 2 பார்த்துட்டா 3 எல்லாம் என்னடா ஒன்னையே அரைச்சிங்கிறானே அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ரொம்ப வேஸ்ட் தலைவா. அவ்வளவுதான். அதெல்லாம் இதுலயும் ட்விஸ்ட் இருக்குதான் தலைவா. அந்த ட்விஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சிருது ஓரளவுக்கு. ஆனா கொஞ்சம் இதுல கணிக்க முடியாது. இது விஷயம் இருக்காது போல அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சும்மா பேசி 2.5 மணி நேரம் நாங்களும் வந்து முடிஞ்சிடும் உட்காந்து பாக்குறோம். பேசுறாங்க பேசினே இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஹீரோயினி என் தங்கச்சி பொண்ணு எல்லாம் பேசுறாங்க. ஓகே எவன்டா ஒருத்த வில்ல வரான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் வேஸ்ட் தலைவா. இல்ல அப்படி கிடையாது தலைவா. இப்ப நம்ம நேற்று சாப்பிட்டீங்க, நீங்க சாப்பிடுறீங்களா, சாப்பிடாம இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. நான் என் படம் எடுத்துனே இருப்பேன். இஷ்டம் தான் நீ பாரு இல்லையா போட அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் செட்டு. இருந்தாலும் மலையாள ஆடியன்ஸ் அதான் மலையாள ஆடியன்ஸோட மனநலம் அப்படிதான். ஏன்னா வந்து அவன் ஒரு சீரியலே போட்டு ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் பார்க்க சொன்னா கூட மனம் தளராம உட்காந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து அந்த மனநிலையில இருக்கவங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்போம், ஒரு படம் வந்து ஒரு 4 சாங் எதிர்பார்ப்போம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஃபைட் சீன் எதிர்பார்ப்போம். அட்லீஸ்ட் இல்லையா அந்த ஹீரோ அந்த வில்ல அந்த அவன் ரேப் பண்றாடா அந்த மாதிரி ஏதோ சம்திங் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்போம். ஒண்ணுமே இல்லாம நம்ம என்னடா பிளாட் ஆகுது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படிதான் வருத்தம். ஏன்னா நம்மளோட மனநிலைமை வேற, அவங்களோட மனநிலைமை வேற. அவங்களுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காது. அவ்வளவுதான். லாஸ்டா கூட அந்த மலையாள டேரக்டர் ஒரு ட்ரிபிள் டின்னு ஒரு படம் எடுத்தாரு. பொங்கல் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கும் நல்லா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கமர்ஷியலா கொண்டு போய் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல. ஒன்ன வச்சுட்டா ஓட்டி அவன வழி இல்லை. வேற நம்ம கல்லா கட்டணுமே, வண்டி ஓடணுமே, ஒரே வண்டி வச்சு ஓட்ட முடியாது. அப்பப்ப சர்வீஸ் பண்ணாதான். சர்வீஸ் பண்ணது யாரு காசு கொடுப்பா? அதுக்கு இந்த மாதிரி ஏதோ பண்ணாதான் உண்டு. ஏதோ பண்ணிருக்காங்க. போர் அடிக்குமா என்னமோன்னு. பட் உண்மையிலேயே 1 and 2 விட இது பெட்டரா இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 ஹவர்லாம் வந்து ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்க மாதிரி இருக்கு. செம்ம ஸ்பீடா போகுது. சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. அவர் ஜீசஸ் ஜோசப் எப்படி அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு எழுதுறாருன்னு தெரியல. இன்னொரு 30-40 பார்ட் வந்தா கூட பார்க்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு. சண்டை காட்சிகள் இல்ல, ஆக்ஷன் த்ரில்லர்ல எப்படி ஸ்பீட் இருக்குமோ, எவ்வளவு ஸ்பீடா போகுமோ படம், அவ்வளவு வேகமா போகுது படம். வழக்கமா மலையாள படங்கள் கொஞ்சம் ஸ்லோவா போகும். பட் இதுல லாஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு ஸ்பீட்ல போகுது படம். வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து லாகா தான் போகுது. ஒரு சீரியல் மாதிரி போகுது. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. மலையாள படத்துல நீங்க லாகுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மலையாள படங்கள் எல்லாமே ஸ்லோவா தான் இருக்கும்.
அதை எதிர்பார்த்து தான் நம்ம வரோம். அந்த ஸ்லோனஸ் எதிர்பார்த்து தான் வரும். இது வந்து ஒரு கருப்பு மாதிரி ஸ்பீடாலாம் போகாது, மெதுவாக தான் போகும். பட் லாஸ்ட் ஒரு 1 hour வந்து செம ஸ்பீடாக போகுது. அது மலையாள படங்கள்ல அந்த ஸ்பீடு அவ்வளவு இருக்காது. ஆனால் இதில் உண்மையிலேயே நல்லா லாஸ்ட் ஒரு 1 hour நல்லாவே எடுத்திருக்காங்க. நல்லதுதான். அது தேவையில்லாத சாங்ஸ் வைக்காம கதைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் எடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான் அது. பிஜிஎம் ஆனால் சூப்பராக இருக்கு. மோகன்லால், மீனா, அப்புறம் அந்த 2 பசங்க 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இல்ல எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. எனக்கு பெஸ்ட் 3 தான். 1 விட 2 பெட்டரா இருந்துச்சு, 2 விட 3 பெட்டரா இருக்கு. நிறைய இருக்கு. அதாவது அந்த 1 and 2 அதே மாதிரி தான். இதுவும் 1 and 2 ஓட கண்டினியூஷன் தான் இருக்கு. இன்னொரு எத்தனை பார்ட் வேணாலும் எடுக்கலாம். அவ்வளவு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்ப ஜீது ஜோசப் விட பெட்டர், ஜீது ஜோசப்க்கு பெட்டரா எடுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. பட் இது வந்து பெஸ்ட், அவரோட பெஸ்ட். நான் ரொம்ப கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், அதை தாண்டியே இருந்துச்சு. 10க்கு 10. சூப்பரா பாருங்க. லாஸ்ட் ஒரு 40 minutes 2 மாதிரி தான் எங்கேஜிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், எமோஷன்ஸ் தான், ஃபேமிலி ட்ராமா எமோஷன்ஸ். லாஸ்ட் 40 minutes எட்ஜ் ஆஃப் தி சீன் போர் அடிக்காம. தேங்க்யூ.